எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? 267 தொகுதிகள் ஜெயிப்பார். தமிழ்நாட்டிலே ஜெயிச்சிருவாரு எல்லா தொகுதியிலும். எத்தனை தொகுதி? 30 தொகுதியில ஜெயிச்சிருவார். கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பார்னு வச்சுங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் எங்க தளபதி மட்டும்தான் முன்னாடி நின்று ஜெயிக்க போறாரு. நீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. மற்ற இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகமும் ட்ரெண்ட் ஆகலாம். பரவாயில்ல, எங்க அண்ணன் உசுறு போனா போயிட்டு போகுது. செத்துப்போ நான் எடுக்க முடியுமா? எங்க அண்ணன் வந்து சிஎம் ஆகணும். இதனால என் உயிர் போகுதுன்னா பரவாயில்ல, சிஎம் ஆயே ஆகணும். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்க. சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன் நானு. சரிங்களா, 2000 சம்பளம் எனக்கு. நான் அதை விட்டு வந்திருக்கேன்னா இது நான் தற்கூரியா? 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன், நான் தற்கூரியா? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கூரி படிக்காம ஏன் உசுர வாங்குது? உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால், குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். விஜய் வருவாரு, சமூகத்தையும் மாற்றுவாரு. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. மக்களுக்காகவே எங்க ஆட்சி, மக்கள் ஆட்சி. ஒளி டிவிக்கே டிஎம்கே எல்லா ஒளியும் எங்களுடைய ஆட்சி. தனிச்சு நின்று ஜெயிச்சிருங்களா? ஜெயிப்பானா? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? எம்ஜிஆர் எல்லாம் கூட்டணி ஜெயிச்சாரு. எங்கடா ஜெயிச்சார்? கூட்டணி ஜெயிச்சு 77 கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. 67 அண்ணா கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு. தனிச்சு நின்று யாருமே ஜெயிக்கல. ஜெயலலிதாவும் 91 கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க இல்ல தலைவர். பிடிக்கும், அதனால பாக்க வந்துட்டோம். ஆமா, எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கா. எனக்கு அவங்க முக்கியமா முன்னேறினா, எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட இவங்க தான் முக்கியம். நான் வந்துட்டேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நம்ம 10th தான் படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் கருத்து எப்படி பதிவு பண்ண நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூலுக்கு ஏன் போல நீங்க? ஸ்கூலா தளபதி பார்க்க வந்துட்டேன். தளபதி பார்க்க. நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. விஜயன படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்ச பெறுவாங்க. அவங்க 2024 சிஎம் ஆகாது, அது கன்ஃபார்ம் வருது. 2 பேர் தான் நடுவுல போட்டியே, ஒன்னு டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். இவர் என்ன நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? நல்லது ஆட்சி அமர்ந்த பிறகு கேளுங்க. ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருக்கு. ஜெயலலிதாவோட புகைப்படம்ன்றது இப்ப எனக்கு கருணாநிதி புகைப்படத்தை கூட நான் வச்சிருப்பேன், ஸ்டாலின் புகைப்படத்தோட வச்சிருப்பேன். அது எனக்கு பிடிச்ச தலைவரால கூட இருக்கலாம். அதே மாதிரி விஜய்க்கு ஜெயலலிதா படம் பிடிச்சிருக்கலாம், எம்ஜிஆர் படம் பிடிச்சிருக்கலாம், செங்கோட்டையன் படம் பிடிச்சிருக்கலாம், யாரு படம் வேணாலும் பிடிச்சிருக்கலாம். யாரு படத்தை வேணா வச்சுக்கலாம். நான் மட்டும் தான் பேசுவேன்.